இங்க பாத்தீங்கன்னா நந்தி பலிபீடம், விநாயகர், முருகப்பெருமான்லாம் இருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துருக்கிறது ஒரு சிவலிங்கம். சிவன் பார்வதி கல்யாண கோலம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் இருக்காரு. அதுக்கு பக்கத்துல பராசக்தி இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி இருக்கு. தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மதேவன், சண்டிகேஸ்வரர் இருக்காரு. யாரும் இவர் சொன்னதை கைத்தட்டி வேண்டாம். என்ன போட்டிருக்குன்னா, நெற்றி சூரியன், தொப்புள் சந்திரன், வலது கை கீழே செவ்வாய், வலது கால் புதன், கிரீடம் குரு, இடது கை லட்டு சுக்கிரன், வலது கை மேல் சனி, இடது கை மேல் ராகு, இடது கால் கேது. இங்க பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஒண்ணு நம்ம துர்கா தேவி, விஷ்ணுவோட சங்கு சக்கரம் எழுந்திருக்காங்க. இது அந்த மகிஷாசுரனோட தலை தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கணபதி. அடுத்தது எல்லா சிவன் கோயிலையும் நிர்வாண கோலத்தை காட்சி கொடுக்கிற நம்ம கால பைரவர். அடுத்தது அபயங்கரன் சொல்லக்கூடிய இந்திரன். இவர் பாத்தீங்கன்னா வாஸ்து புருஷன். சிவபெருமானுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த 2வது பையன் இவரு. இவர் பாத்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவானுக்கு தம்பின்னு சொல்லலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரீட்டால ஆன விநாயகர் இருக்காரு. இப்போ நம்ம நவகிரகங்களை அப்புறம் 27 நட்சத்திரங்களை பார்க்க போலாம். அதோட சேர்த்து 12 ராசிகளையும் சேர்த்துதான். இன்னைக்கு சனி பெயர்ச்சிங்கிறதுனாலதான் நான் உங்களுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இருக்கிறது தான் நவகிரக சன்னதி. மேஷ ராசி, அதாவது இங்கிலீஷ் எழுத்தான ஓ இல்லாட்டி சி ஷேப்ல வளைஞ்சிருக்கக்கூடிய கொம்புகளை கொண்ட ஆண் செம்மறியாடு. உடம்புல முடி கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கக்கூடிய செம்மறியாடு. இதுதாங்க நவகிரக சன்னதி. பொதுவா அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிவன் கோயிலும் நவகிரக சன்னதி சின்னதா இருக்கும். ஆனா இங்க 15 ஃபீட்ல இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் அப்பா செஞ்ச தப்பாலதான் தனக்கு தன்னோட பெத்த அம்மாவோட அன்பு கிடைக்கல, தான் ஒரு திருநங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு தான் அப்பாவே வெறுக்கிற ஒரே பையன் இவர் தான். வரத முத்திரை, கதை, வால், கேடயமேந்திருக்காரு. சிங்க வாகனம், பச்சை நிற ஆடை. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷப ராசி, அதாவது வெள்ளை கலர் காளை மாடு. ஏழிலை பாலை. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்கிற அசுரகுரு சுக்ராச்சாரியார். வலது கையில தண்டம், இடது கையில அபயமுத்திரை, மற்ற 2 கைகள ஜபமாலை, அப்புறம் கமண்டலம், வேதாம்பரம், அதாவது வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. குதிரை வாகனம். அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசி, பலாமரம்.
இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். கடகராசி பாலச மரம், அதாவது முருங்க மரம். இது பார்த்தீங்கன்னா நண்டு. கேன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இலந்தை மரம். ஆதிசக்தியோட வாகனமே சிங்கம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். வலது கையில அபய முத்திரை, வரத முத்திரை, இடது கையில கதாயுதம், மற்ற 2 கைகள்ல மூவிலை வேல் அப்புறம் வஜ்ரம் ஏந்தி ஆட்டுக்கிடா வாகனத்தோட சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு காட்சி கொடுக்கிறாரு. அவருக்கு அவருக்கு பக்கத்துல அவரை பார்த்த மாதிரி இருக்கிறவர் தான் சந்திர பகவான். தக்ஷன் கிட்ட இருந்தும், அதான் தான் மாமனார் பிரஜாபதி கிட்ட இருந்தும், விநாயகர் கிட்ட இருந்தும் ஒரே மாதிரியான ஒரு சாபத்தை, நீ வாழ்க்கை முழுக்க தேஞ்சு போவங்கிற ஒரே சாபத்தை பெற்றவர். தனக்கு 27 மனைவிகள் இருந்தாலும் தாராதேவி, அதான் குரு பகவான் மனைவியை கிடைச்சிட்டு போய் புதனை பெற்றெடுத்தாரு. 4 கைகள அபயம் வரத முத்திரை, தாமரை பூ தாங்கியிருக்காரு. வெள்ளை கலர் ட்ரெஸ், அன்ன பதவி வாங்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி ராசி மாமரம். அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு பகவான். இவருக்கு பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காங்க. ராகு பகவான் மனுஷத்தாலையும் மனுஷ உடம்பும் இருப்பாரு. ஆனா இந்த சிலையை பாருங்க, இவர் சிங்கத்தாலையும் பாதி மனுஷ உடம்பும், 4 கைகள திரிசூலம், வரத முத்திரை, வாழ்கேடயம் ஏந்தி, கால்களுக்கு பதிலா பாம்பு வாளோட பாதி மனுஷ உடம்போட இருக்காரு. சிங்க வாகனம். அது அவரு ரொம்ப அரிய வகை விலங்கான கருப்பு சிங்க வாகனம். இது பாத்தீங்கன்னா துலாம் ராசி மகிழ மாதம், மகிழ மரம். இந்த சிலையை என்னால நேருக்கு நேரா வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா இங்க இந்த ஒரு அமைப்பை இங்க வச்சு விட்டுருக்காங்க. எவன் வச்சு விட்டான்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு குண்டால ஆளு வலது கையில தராசு ஏந்திருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி கருங்காலி மரம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சனி பகவான், நம்ம சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வரன். 4 கைகள அபயம் வரத முத்திரை, வில்லம்பு ஏந்திருக்காரு. காக்கை வாகனத்தோட இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யறாங்க. அடுத்தது கேது பகவான் 5 பாம்புகளோட தலை இருக்கிற கிரீடத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. 4 கையில அபயம் கதாயுதம் வாழ்கேதயம் எழுந்திருக்காரு. புறா வாகனம். இவர் பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் பர்பிள் கலர்ல ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்காங்க இவருக்கு.
அடுத்தது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற நம்ம சூரிய பகவான். 4 கைகள்ல அபயம் வரத முத்திரை தாங்கி, மத்த 2 கைகள்ல தாமரை தாங்கியிருக்காரு. குதிரை வாகனம் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. இவர் 7 குதிரைகள் பூத்தின ரதத்துல வருவாரு. அங்க பாத்தீங்கன்னா 12 ஆதித்யர்கள் இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா குரு பகவான் 4 கைகள்ல கோல், வரத முத்திரை, ஜெபமாலை, அப்புறம் கமண்டலம் ஏந்திருப்பாரு. வெள்ளை யானை வாகனம். மகாவிஷ்ணு மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு இருக்காரு. இவருக்கு வியாழன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் வக்ர பார்வை சக்தி வாய்ந்தது. அதனால சனி பகவானை யாரும் நேருக்கு நேரா பார்த்து கும்பிட மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. நான் சனி பகவானை நேருக்கு நேரா பார்த்து கும்பிடுவேன். இவரோட கண்ணுல இருந்து மஞ்சள் கலர் லேசர் பீம் வந்து எப்பேற்பட்ட தோஷங்களை அழிக்கும். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திர பகவான். எதுக்காக பூட்டுக்களை வந்து மாட்டி வச்சிருக்காங்கன்னா தங்களோட தோஷங்களை நீக்கத்துக்காக தான். திரிசூலம் ஏந்தி கழுகு வாகனத்தோட வில்லம்பு, அப்புறம் தன்னோட இடது இடுப்ப தான் இடது கையில வச்சிருக்காரு. தெரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு ராசி. மரம் பாத்தீங்கன்னா அரச மரம், சென்டார். அதாவது வில்லம்பு ஏந்திய பாதி மனுஷன் பாதி வெள்ளை குதிரையா இருக்கக்கூடிய ஒரு உருவம். அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ராசி. சிசும்பா மரம். இது பாத்தீங்கன்னா மகரம்ங்கிற அந்த மிருகத்தோட உருவம். யானை தலை, பரவரக்க, மயில் தொகையை கொண்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பராசி, வன்னி மரம். இது பாத்தீங்கன்னா ஒரு கலசம். சோ லாஸ்டா என்னோட ராசி, அதாவது மீன ராசி. இதுல 2 மீன்கள் வந்து வளைஞ்சு ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்து வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கான மரம் ஆலமரம்.